கரூர் மாவட்டத்திற்கு கடந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை வழங்கிய மாண்பு முதலமைச்சர்களுடைய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டமாக இன்று 38 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 4.5 ஏக்கர் பரப்பளவில் G+4 5 தளங்களுடன் 64,000 சதுரடி பரப்பளவில் மிக பிரம்மாண்டமான ஒரு மினி டைடல் பார்க் அமைப்பதற்கு மாண்பு முதலமைச்சர்கள் அடிக்கல் நாட்டியிருக்கின்றார்கள். கரூர் மாவட்ட மக்களின் சார்பாகவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவர் சார்பாகவும் தொழில்துறையை சார்ந்திருக்கின்ற தொழில் முனைவோர்கள் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை மாண்பு முதலமைச்சர்களுக்கு இந்த நேரத்தில் பணிவோடு சமர்ப்பித்து வணங்குகின்றோம். கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தொழில்துறையினுடைய வளர்ச்சியில் மாண்பு முதலமைச்சர்கள் தனி கவனத்தை செலுத்தி வருகின்றார்கள். எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி என்ற உயர்ந்த நிலையில் நம்முடைய சிறிய மாவட்டமாக இருந்தாலும் கரூர் மாவட்டத்திற்கு இந்த மினி டைடல் பார்க்கை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். இதனுடைய பணி இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. 12 மாதங்களில் இந்த கட்டிடப் பணிகள் 64,000 சதுரடி அளவிலான பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். மிக விரைவாக அந்த பணிகள் நிறைவேற்றப்படும். இடம் வேணும். ஒரு 500 ஏக்கர் குறைஞ்சபட்சம் இருந்தது. நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா, அரசு நிலங்கள் என்பது எங்கேயும் இல்லை. நம்ம சிப்காட்டுக்கே இடங்கள் தேடி எடுத்து 200 ஏக்கர் பரப்பளவுல புதிய சிப்காட் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இப்பொழுது 399 ஏக்கர் 400 ஏக்கர் பரப்பளவுல அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகையால இடங்கள் இல்லாததனால் விமான நிலையத்தினுடைய பணிகள் தாமதமாகிறது. அந்த இடங்கள் தேர்வு செய்யப்படும். மீண்டும் திராவிட மாடல் அரசு 2.0 அமைந்தவுடன் கரூர் மாவட்டத்திற்கு நிச்சயமாக மாண்பு முதலமைச்சர்கள் விமான நிலையத்தை அமைப்பதற்கான அனைத்து பணிகளையும் செய்து கொடுப்பார்கள். தேர்தல் நேரம் ரொம்ப நெருங்கி வந்துருக்கு. இந்த சமயத்தில் அம்மன் கொடுத்துருக்காங்க. நேரில் நான் போறேன். கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உரிய பதில கொடுப்பேன். அது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான கேள்விகள் வருது, எந்த அடிப்படையில் சம்மன் கொடுத்துருக்காங்க. நிகழ்ச்சி நடத்துனது ஒரு இயக்கம், நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது காவல்துறை நிர்வாகங்கள். அதில் எனக்கும் சம்மன் வந்திருக்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் நான் பார்க்குறேன். அந்த வகையில் நேரில் போய் பார்த்துட்டு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உரிய விளக்கத்தை கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். மெயிலும் இல்லை, இப்போ மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லியிருக்கோம், தொடர்ந்து கண்காணிக்க சொல்லியிருக்கோம். அது மாதிரி ஏதாவது பற்றாக்குறைகள் தட்டுப்பாடுகள் இருந்தால் கலந்து ஆலோசிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். பார்த்துட்டு பேசுவோம். டெல்லி 17ஆம் தேதி டெல்லி. அதனால இன்னைக்கு நல்ல திட்டம், மகிழ்ச்சியான திட்டம். கரூர் மாவட்ட தொழில்துறையினுடைய வளர்ச்சியில் மிக மகிழ்ச்சியான நாள் இன்றைய நாள், மிக முக்கியமான நாள் இன்றைய நாள். இந்த ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டம் என்பது நம்முடைய மாவட்டத்திற்கு அமைந்திருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்பு திட்டம். இந்த திட்டத்தை தந்த மாநில முதலமைச்சர்களுக்கு கரூர் மாவட்ட மக்களின் சார்பாக கோடான கோடி நன்றி நேரத்தில் தெரிவித்துக்கிறேன். நன்றி. 5 ஆண்டுகள் இல்லையா, அது இன்னும் 2 நாள்ல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வைக்கலான்னு இருக்கோம். 5 ஆண்டுகள்ல கரூர் மாவட்டத்திற்கு செய்த சாதனை திட்டங்களை பட்டியலிட்டு துறைகள் வாரியாக செய்யப்பட்ட பட்டியலை நாங்கள் ஒரு புத்தகமாக அச்சடித்து தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் 2 நாட்கள் அது தயாராயிரும். நீங்களே அதை பார்த்துடலாம். ஒவ்வொரு தொகுதிகள் வாரியா என்னென்ன நடந்திருக்கு, துறைகள் வாரியா என்ன நடந்திருக்கு. நாங்கள் சொல்லக்கூடிய அந்த நம்பருங்கிறது நலத்திட்டங்கள் இல்லை. நலத்திட்டங்கள்லாம் இப்போ கலைஞர் மகளிர் உரிமை தொகை இருக்கு, புதுமை பெண் இருக்கு, தமிழ் புதல்வன் இருக்கு. இந்த மாதிரியான நலத்திட்டங்கள் இல்லை. மக்களுக்கு சென்றடையக்கூடிய நலத்திட்டங்கள் இல்லை, வளர்ச்சி திட்டங்கள். அதனுடைய எண்ணிக்கை தான் நாங்கள் இப்போ தயார் பண்ணிட்டு இருக்கோம். 2 நாளில் தயாராகிடும். தயாரான பிறகு உங்களை அழைத்து உங்கள் முன்னால தான் அந்த புக்கை நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். கரூர் மாவட்டத்திற்கு 5 ஆண்டுகளில் செய்யப்பட்ட வளர்ச்சி திட்டங்களுடைய பணிகளை உங்கள் முன்னால் தான் நாங்கள் அதை வெளியிட போகிறோம். 2 நாள் பொறுத்திருங்க. எவ்வளவு கோடி, எத்தனை திட்டங்கள், என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. செல்வராஜனா, நான் ஃபர்ஸ்ட் 2006 சட்டமன்ற உறுப்பினரான, அதுக்கு முன்னாடி 96 கவுன்சிலர் ஆனேன். 96 கவுன்சிலர் ஆன நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து மக்களோட தான் இருக்கும். இது ஏதோ தேர்தலுக்காக நாங்கள் கொடுக்கக்கூடிய பொருட்கள் அல்ல. ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல், தீபாவளி இருக்கு,
எங்களுடைய கழக தலைவர் மாண்பு முதலமைச்சருடைய பிறந்த நாள் இருக்கு, எங்களுடைய கழக இளைஞர் நிச்சயம் மாண்பு துணை முதலமைச்சருடைய பிறந்த நாள் இருக்கு. அதெல்லாம் உங்களை கூட்டிகிட்டு போய் தான் நான் தொடங்கி வச்சேன். தீபாவளியா இருக்கட்டும், மாண்பு துணை முதலமைச்சருடைய பிறந்த நாளா இருக்கட்டும், ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சம் 2-3 முறை பொதுமக்களுக்கான திட்டங்களை நலத்திட்டங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். சில அரசியல் கட்சிகள் 4 வருஷம் மறந்துட்டாங்க, 4 வருஷம் முழுசா மக்களை மறந்துட்டாங்க. இப்ப தேர்தல்னா ஒரு 10-15 நாள்ல அறிவிப்பு வந்துருங்கிறதுனால கடைசி வருஷமா சாந்தோணி மலையில தேர்ல போயிருந்தீங்கன்னா கிடைச்சிருக்கு ஒரு பொட்டு. எனக்கு தெரிஞ்சு அந்த பொட்டு ஒரு 5 ரூபா வரும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அந்த கவர்ல இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது நான் நகைச்சுக்காக சொல்லல, இருக்கிற சூழ்நிலை சொல்றேன், இருக்கிற சூழ்நிலைகள் சொல்றேன். ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய பொட்டெல்லாம் சேர்த்து அதுல கொடுத்ததா சொன்னாங்க நிர்வாகிகள். பார்த்து இந்த மாதிரிலாம் வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அரசியலுக்காக மக்களை சந்திக்கக்கூடிய இயக்கம் அல்ல, அரசியலுக்காக மக்களை சந்திக்கக்கூடிய, தேர்தலுக்காக மக்களை சந்திக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளும் அல்ல. நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் மக்களோடு கலந்து மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு சென்று சேர்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் முதலமைச்சருடைய பிறந்தநாள் அன்று நலத்திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த ஆண்டும் அனைத்து குடும்பங்களுக்கும், மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய 3,30,000 குடும்பங்களுக்குமான நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து இப்ப நிறைவு பெற போகிறோம். நீங்க சொல்லக்கூடிய அரசியல் கட்சி ஒரு தொகுதியில மட்டும் கொடுக்குறாங்க, மீதி 3 தொகுதியில இருக்கவங்கலாம் கொண்டாட மாட்டாங்களா கேட்கிறேன் நான். வருஷம் முன்னாள் முதலமைச்சருடைய பிறந்தநாள் வந்திருக்கும். அந்த வருஷமெல்லாம் கொண்டாடாம நலத்திட்டங்கள் இந்த வருஷம் மட்டும் வருது அப்படின்னா, அதாவது என்னன்னா, நான் பொதுவாக உங்ககிட்ட கேட்கறது, நீங்க சில நேரங்கள் செய்திகள் போடும்போது கூட நான் மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னா செய்த சாதனைகள், அரசு என்ன இந்த 5 வருஷத்துல செஞ்சோம், நாங்க இங்க மக்கள் பிரதிநிதிகளா இருந்து என்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி வாக்குகளை கேட்கணும். அடுத்து நீங்க ஓட்டு போட்டது ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்வோங்கிறத வாக்குறுதிகளை சொல்லி ஓட்டு கேட்கணும். நீங்க நிறைய இடங்கள்ல சில பேர் பேசுறதெல்லாம் பார்த்துருக்கீங்க. தனிப்பட்ட முறையில ஒரு விமர்சனம். நான் 20 வருஷம் எம்எல்ஏ வந்துட்டேன், 10 வருஷம் கவுன்சிலர், 30 வருஷம் என் வயசு 50 வயசுல 30 வருஷம் மக்கள் பிரதிநிதியா இருந்துட்டேன். இன்னைக்கு வரைக்கும் நான் யாரையும் பொது மேடையில் தரம் தாழ்ந்து பேசியது இல்லை, தனிப்பட்ட விமர்சனங்களையும் வச்சதில்லை, அப்படி வைக்கவும் மாட்டேன். வாழ்நாள் முழுக்க தனிப்பட்ட விமர்சனங்களையும் தனி ஒருவரை பற்றி தரக்குறைவான வார்த்தைகளையும் ஒருமையிலையும் பேசுவது என் வாழ்நாளில் எப்பொழுதும் எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. அந்த மாதிரி ஒருமையில பேசுறது, வாடா போடான்னு பேசுறது, அந்த மாதிரிலாம் உடன்பாடு. உங்களுக்கே தெரியும், நான் முன்னாடி நான் திமுக சேர்றதுக்கு முன்னாடி சுவர் விளம்பரம் எழுதுறதுக்கு அந்த கொண்டு போய் மண்டபத்தில் 4 முழுக்க அடைச்சி வச்சிருந்தேன். நீங்க எல்லாம் அங்கே வந்திருக்கீங்க. வெறும் சுவர் விளம்பரம், அதுக்கு ஒரு கேஸ் போட்டாங்க. இப்ப என்னவோ மேடைகளையே பேசுறாங்க, சில கேஸ் போட்டாங்க. என் வீட்டுல மணல் அடிக்க வச்சிருந்தீங்க, கொள்ளையடிக்க வச்சிருந்தீங்கன்னா மணலை பிடிக்கிறவங்க கேஸ் போடாம என்ன பண்ணுவாங்க? மணலை கொண்டு போய் ரோடுலோட பதுக்கி வச்சிருந்தா கேஸ் போடாம என்ன பண்ணுவாங்க? நீ தான் மணல் திருட்டை தடுக்கிறேன்னு சொன்னீங்க. திருடன் ஒரு திருடன் திருடிட்டு வேகமா போகும்போது திருடன் கத்திட்டு போன மாதிரி மணல் திருட்டு நான் பிடிக்க போறேன்னு சொல்லி வீடு நிறைய இடத்து நிறைய மணலை கொட்டி வச்சுட்டு எந்தவித ஆவணமும் இல்லாம அரசு வேடிக்கை பார்க்காது. யார் தவறு செய்தாலும் நிச்சயமாக அந்த தவறு செய்தவர்களை கண்டிக்கும். இன்னும் கூட நான் சொல்றேன், என்னுடைய அரசியல் வாழ்நாளில் தனிப்பட்ட முறையில் நான் எந்த வகையிலும் சொத்து சேர்த்த வேண்டும் என்று நான் ஒரு நாளும் நினைக்கிறேன். ஆனா நீங்க சொல்லக்கூடிய நபர்கள்லாம் எல்ஜிபி பெட்ரோல் பங்க்லாம் அதுக்கு சாட்சி இருக்கு. எல்ஜிபி பெட்ரோல் பங்க்லாம் அதுக்கு சாட்சி இருக்கு. இப்போ போனீங்கன்னா கூட 5 தட்டி அந்த இடத்துல விளம்பரம் இருக்கும். அது மண்வெட்டி எடுத்து சம்பாதித்த சொத்துக்கள் அல்ல, மண்வெட்டி எடுத்து உழைத்து சம்பாதித்த சொத்துக்கள் அல்ல. நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்கிட்ட 100 ரூபாய் இருக்குன்னா அந்த 100 ரூபாய் என்னுடைய மக்களுக்காக கொடுக்கக்கூடிய அந்த பணமா தான் இருக்கும். யாரும் என் பேர்லயோ குடும்பத்து பேர்லயோ எனக்கான சொத்துக்களை சேர்க்கக்கூடிய மனநிலையில் நான் என்றும் இருந்ததில்லை, இனி எப்போதும் இருக்க போவதில்லை. நீங்க கேட்கக்கூடிய நபர்கள்லாம் ஒரு முறை சந்திக்கும் போது கேளுங்க, எல்ஜிபி பெட்ரோல் பங்க்லாம் எப்படி வந்துச்சு. பழமொழி சொல்லுவாங்க, யோகியவரா சொம்பெடுத்து உள்ள வைங்கம்பாங்க. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது, ரைடு நடத்தி அதற்கான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் ஆளுநரிடத்தில் அந்த வழக்குக்கான ஒப்புதலுக்கு நிலுவையில் இருக்கு. அந்த ஒப்புதல் கிடைச்சிருந்தா அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்திருக்கும். தீர்ப்பு எப்படி வருதுங்கிறத அப்புறம் பார்ப்போம். முதல்ல ஒரு கேஸுக்கு அனுமதி கிடைக்காதனால ஏதோ தன்னை ஒரு தூயவனை போலவும் ஒரு உண்மையானவனை போலவும் 2 வித்தியாசம் இருக்கு. நான் சொல்றது 30 வருஷம் பொதுவாழ்வில் இருந்தவங்களுக்கு 20 வருஷம் எம்எல்ஏ வந்தவங்களுக்கும் ஒரே ஒரு தீர்வு இல்லை. பேங்க் சுப்பிரமணியன்ல தான் கேட்கணும், அது எப்படி மக்கள் ஓட்டு போட்டு வந்துச்சா இல்ல இடையில விலைபேசி வந்துச்சா, கடைசி ரவுண்டை நிறுத்தி வச்சுட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு அதுக்கான வெற்றி சான்றிதழ் அதுக்கு பிறகு கைக்கு வந்துச்சுனாங்க. இதெல்லாம் ரொம்ப பேசினா தனிப்பட்ட முறையில் நான் யாரையும் எப்பயும் பேசுறது இல்லை.
பொதுவாக யார் என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். யார் மக்களுக்கு நன்மை செய்வார்கள் என்பதை மக்கள் தான் தீர்மானிப்பாங்க. எந்த அரசு வர வேண்டும் என்பதை மக்கள் தான் தீர்மானிப்பார்கள். 2021 சட்டமன்ற தேர்தலில் கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதியிலும் உதயசூரியன் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை முதலமைச்சர்கள் வழங்கினார்கள். முதலமைச்சர் அறிவித்த 4 வேட்பாளர்கள் முதலமைச்சருடைய ஆட்சியோடு ஒரு மகத்தான வெற்றியை மக்கள் உருவாக்கி தந்தார்கள். அதே போலதான் 2026 தேர்தல் களத்திலும் 4 தொகுதியிலும் உதயசூரியன் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை முதலமைச்சர்கள் வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றன. நிச்சயமாக ஒரு வரலாற்று நிகழ்வு. ஒரே மாவட்டத்தில் 2 முறை அனைத்து தொகுதிகளும் உதயசூரியன் வெற்றி பெற்றது என்ற ஒரு வரலாற்று நிகழ்வை உருவாக்குவதற்கு மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். உழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அதனால நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள் தான் வெறுமனே இல்லாம வெறும் பத்திரிகைகளை சந்திப்பு மட்டும் இல்லாம சில கேள்விகளை எங்க இடத்துல கேட்ட மாதிரி சில பேர்த்திட்டையும் முன்வைங்க. அந்த கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு நீங்க கேளுங்க. ஏன் ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேளுங்க. இப்ப நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தேன். ஒரு இடத்துல ஏதோ பிரச்சாரத்துல இருக்கும்போது மேடையில பேசும்போது 41 பேர்த்துடைய மரணங்கள் சிபிஐ சம்மன் போட்டுருக்கு. எனக்கு சம்மன் தான் உனக்கு என்ன சார் கஷ்டம்? எனக்கு சம்மன் வந்தா உனக்கு என்ன கஷ்டம்? அப்ப நான் திருப்பி என்ன கேட்பேன்? பாதிக்கப்பட்டப்ப நான் ஒரு பக்கம் மருத்துவமனையில பார்த்தேன், எல்லா அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகளும் ஆளுக்கு ஒரு பக்கம் மருத்துவமனையில பார்த்தாங்க. நான் திருப்பி என்ன கேட்பேன்? அப்ப எல்லாத்துக்கும் சம்மன் வருமானு கேட்பேன். சரிதானே? இப்ப யாரெல்லாம் இன்னைக்கு மருத்துவமனைக்கு போனாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சம்மன் அனுப்பணும். அதுதானே முறையான ஒரு நடவடிக்கையா இருக்கும். அதுதானே சரியாகவும் இருக்கும். தனிப்பட்ட முறையில் ஒருவருக்கு வர சம்மன் அன்னைக்கு யாரெல்லாம் போனாங்களோ என்னெல்லாம் சொன்னாங்களோ அவங்களுக்கு வர வேண்டியதா இருக்கு. அதனால இது அதுக்குள்ள நான் அதிகமா போக விரும்பல. முடிட்டு 14ஆம் தேதி முடிட்டு பார்ப்போம். என்ன கேட்கறாங்க, என்ன பதில் பார்ப்போம். இதுவா ஒரு நிகழ்வு என்பது வெறுமனே நான் இன்னும் கூட கேட்கறேன். நான் பேசும்போது சொன்னதான், ஒரு அமைச்சர் ஒரு மக்கள் பிரதிநிதிங்கிறது சாக்கடை கட்டுறது, ஸ்ட்ரீட் லைட் போடுறது, ரோடு போடுறது இதெல்லாம் மாவட்டத்தினுடைய முக்கிய திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பது. நான் சொல்லுவேன், அக்ரி காலேஜ், அரவக்குறிச்சி ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், புது பஸ் ஸ்டாண்டு, குளித்தல 40 கோடி ரூபாயில ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் புதிய பில்டிங் கட்டினது, இங்கே காமராஜ் மார்க்கெட் வணிக வளாகம் கட்டினது, லைப்ரரி கட்டி திறந்தது. இன்னைக்கு கூட சாயங்காலம் முதலமைச்சர் படைப்பகம் திறக்க போகிறோம், இசைப்பள்ளிக்கு கட்டணம் திறக்க போகிறோம். இப்போ மினி பார்க்கு, ஐடி பார்க்குக்கு முதலமைச்சர்கள் அடிக்கல். இந்த மாதிரியான ஒரு சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பதுதான் மக்கள் பிரதிநிதிகளாக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய பங்காக இருக்கும். அந்த வகையில் தான் நாங்கள் சிறப்பு திட்டங்களை கவனம் செலுத்துகின்றோம். நீங்க கேட்ட மட்டும் ஒரு கேள்வியை கேளுங்க. நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன், மருத்துவக் கல்லூரி அப்ப நான் இருக்கும்போது கொண்டு வந்தது. அண்ணா சாலை நான் இருக்கும்போது ஆரம்பிச்சு செங்கந்தோரம் வரைக்கும் பணிகளை தொடங்கி பண்ணியாச்சு. 5 ரோடு பாலம் நான் இருக்கும்போது செஞ்சது. 2 குகவழிப்பாதை நான் இருக்கும்போது செஞ்சது. இதெல்லாம் அப்ப கொண்டு வந்த திட்டங்கள். அதையெல்லாம் இன்னைக்கு யாரோ ஒரு சாதனை என்று அவருடைய சாதனையை போல பட்டியலிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதுக்குள்ள ரொம்ப போக வேண்டியதில்லை. அதனால மக்களுக்கு தெரிய எந்த திட்டங்களை யார் செயல்படுத்தினார்கள் என்பது. தனிப்பட்ட முறையில் யார் மீதும் விமர்சனம் இல்லாமல் மக்களிடத்தில் நாங்கள் செய்த சாதனைகளை சொல்லி உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள், எங்களுடைய முதலமைச்சருக்கு ஆதரவை தாருங்கள் என்று கேட்போம். எங்களுடைய வெல்லும் தமிழ் பெண்கள் மகளிர் படை, நாளின் மகளிர் படை கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3,30,000 குடும்பங்களையும் நேரில் சந்தித்து அரசினுடைய திட்டங்களை சொல்லி எங்களுடைய கழகத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் தொடர்ந்து நாங்கள் தேர்தல் பணிகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். மிக சிறப்பான தேர்தலாக இந்த தேர்தல் அமையும். 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தமிழ்நாட்டில் 2வது முறையாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 2.0 திராவிட மாடல் அரசு 2.0 நிச்சயமாக அமைத்து ஆட்சி பொறுப்பை 2வது முறையாக முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். கரூரில் 4க்கு 4 வெற்றி. இன்னைக்கு சொல்றேன் செல்வராஜன், தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிந்து இதே பேட்டியை உங்ககிட்ட கொடுப்பேன்.